திருச்சிற்றம்பலம். இன்றைய ஆலய தரிசனம், ஆலய வழிபாடு, ஆலய வரலாறு என்ற பகுதியிலே விழுப்புரம் மாவட்டமாக இருந்து தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருக்கோவிலூர் ஸ்ரீ வீரட்டாயனேஸ்வரர் ஆலயத்தைத்தான் பார்க்க இருக்கின்றோம். இது கபிலர் குன்று பார்க்கின்றோம். ஆற்றினுடைய உள்பகுதியிலே கபிலர் குன்று, நேராக வந்து சேர்ந்தோம். ஆலயத்தை பார்க்கக்கூடியது அம்பாள் ஆலயம். இது வீரட்டேஸ்வரர் ஆலயம். இதன் அருகிலேதான் ஆற்றங்கரை அமைந்துள்ளது. சோழர்கால கல்வெட்டு, சோழர்கால கலையை பறைசாற்றக்கூடிய ஆலயங்களிலே இதுவும் ஒன்றாக திகழ்கின்றது. 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில்களில் இதுவும் ஒன்று. இங்கு அப்பர், சம்பந்தர், சுந்தரரால் பாடல் பெற்ற இத்தலம், பாடல் பெற்று அவர்கள் வணங்கிய இத்தலம் அறியாமை எனும் இருளை நீக்கும் தலமாக போற்றப்படுகின்றது. மூலவ மூர்த்தியையும் அம்பாளையும் பார்க்கின்றோம். ஓம் நம சிவாய. சிவா. திருச்சிற்றம்பலம். ஆலயம் முழுவதும் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கருங்கற்களினால் ஆன அற்புத வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு ஆலயம்தான் இந்த திருக்கோவிலூர் ஸ்ரீ வீரட்டேஸ்வரர். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெரும் துரைனும் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலான் கண் கருணை கண்காட்ட வந்து எய்தி என்னுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர், என் நிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர். எண்ணுதற்கு எட்ட முடியாதவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை வீரட்ட தலங்களில் மிகவும் ஒன்றாக கருதக்கூடிய எம்பெருமானை தரிசனம் செய்தோம். இவ்வாலயத்தினுடைய மேலும் ஒரு சிறப்பாக ஔவையார் இங்கு இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு விநாயகர் அகவல் பாடி உடனே கைலாயத்தை சென்று அடைந்ததாக ஆலய வரலாறுகள் கூறுகின்றன. முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான், எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள், மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள்,
ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஈயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நீ தொழும்பின் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல கறந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் பிறந்த பிறப்பறுக்கக்கூடிய எங்கள் பெருமானை தரிசித்தோம். பிறந்த பிறப்பறுப்பவன் அவனே, ஐந்தொழில்களை புரிபவன் எம்பெருமானே. இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளில் ஒன்று, சோழர்கால 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயம் என்பது ஒன்று. அப்பர், சுந்தரர், சம்பந்தர் பாடல் பற்றி பாடி தொழுத தலம் என்பது ஒரு சிறப்பு. அடுத்தது, அறியாமையை நீக்கக்கூடிய, இருளை நீக்கக்கூடிய ஆலயம் என்பது மேலும் சிறப்பு. இதிலே மிக மிகச் சிறப்பாக, மேலும் ஒரு சிறப்பாக இவ்வாலயத்திற்கு ராஜராஜ சோழனின் தாயாராக இருந்த வானவன் மாதேவி இவ்வூரில் அவதரித்தார், இவ்வாலயங்களிலே தரிசித்தார் என்பது மேலும் மேலும் சிறப்பு. மிக பிரம்மாண்டமான அத்தி மரத்தை பார்க்கின்றோம். வெளியே சுற்றி வரக்கூடிய பிரகாரத்திலே ராஜகோபுரத்தை அடைந்து விட்டோம். அற்புதமான இந்த தரிசனத்தை, இவ்வாலய தரிசனத்தை வாய்ப்புள்ளவர்கள் திருக்கோவிலூரிலிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்திலே கீழையூர் என்று இருக்கக்கூடிய மடப்பட்டு கடலூர் நோக்கி செல்லக்கூடிய சாலையிலே அமைந்துள்ள இந்த அட்ட வீரட்ட தலங்கள், சிவபெருமான் வீரப்போர் புரிந்த 8 சிறப்பு தலங்களில் இது மிக முக்கியமான தலமாக இருக்கக்கூடிய ஆலயத்தை தரிசித்ததிலே அடியேன் பெருமைப்படுகின்றேன். எம்பெருமானுக்கு குடையாக இருக்கக்கூடிய குடை தரிசனம், தேர் தரிசனத்தை அற்புதமாய் பார்த்தோம். குடை தரிசனத்தை தரிசிக்கின்றோம். எனவே வாய்ப்புள்ளவர்கள் இவ்வாலயத்திலே சென்று ஆலயத்தினுடைய வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய அடியார் ஒருவர் தேரை இவ்வாலயத்திற்கு புதுப்பித்து அற்புதமாய் தந்துள்ளார்கள். ஆலயத்தினுடைய கட்டிட வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உற்சவ மூர்த்தியை நாம் அற்புதமாய் தரிசிக்கின்றோம். சிவ 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 தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லக்கூடிய மணிவாசகரை நினைந்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவகா போற்றி என்ற மணிவாசகர் அருளிய அந்த திருவரிகளை நினைந்து எம்பெருமான் திருப்பாதங்களில் சரணடைந்து, அல்லல் பிறவி அறுப்பானேவோ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு, அல்லல் பிறவி அறுப்பானேவோ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு,
சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம்.